நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த ரூம்ல அவங்க கனவு நிறைவேறவே இல்லை. அதுக்கு முன்னாடியே தான் மனு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதே ரூமை தான் எங்களுக்காக ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா 2வது ஜென்மத்தில் சேர்ற மாதிரி நாளைக்கு நாங்க ஒன்னா சேர போறோம். ஒரு வழியா நான் காத்திருந்த நாள் வரப்போகுதுடா. என்னோட அனு எனக்கே சொந்தமாக்க போறா. இதை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். மனசுல இருக்கிற கவலையெல்லாம் மறந்த நிலைமையில நீ இப்ப இருக்க. உன்னோட மனசு இப்ப முழிச்சிருக்கு. ஞாபகம் எல்லாம் திரும்ப வருது. உன்னோட குழந்தை பருவம் கண்ணுல தெரியுது. அம்மா, நண்பர்கள் எல்லாரும் கூட இருக்காங்க. பள்ளியில கூட படிச்சவங்க இப்ப ஞாபகத்துக்கு வராங்க. உன்னோட பழைய வீடு, ஆட்கள் எல்லாம் ஞாபகம் வருது. ஒரு ஓவியம் மாதிரி, உயிருள்ள ஓவியம் மாதிரி. அனு, அப்ப நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லு. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. நான் அந்த குளத்துல விழுந்துட்டேன். நீச்சல் தெரியாம இருந்ததால நான் அந்த குளத்துல முழுகிட்டேன். அம்மா தான் என்ன அப்ப காப்பாத்தினாங்க. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு எல்லாம் ஞாபகம் வருது இல்லையானு? ஆமா, எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. எல்லாம் ஞாபகம் வருது. அனு, மனச அமைதிப்படுத்திக்க. அனு,
அனு வாங்க வாங்க உள்ள வாங்க. நான் தாங்க அம்முவோட அப்பா. அதை நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பல. எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு அவகிட்ட நான் சொல்லல. இப்போ அது தெரிஞ்சா அவளால தங்கிக்க முடியாது. இதனால என்னோட வாழ்க்கையே இதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். புக்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன முயற்சிட்டு இருக்க? அது நான் ஒரு கொஸ்டினுக்காக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அம்மோ, நீ என்கிட்ட திரும்ப போய் சொல்லிட்டே இருக்க. என்ன நீங்க படிக்க விட மாட்டேங்கிறீங்கம்மா. அம்மோ 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 நில்லு. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா வேற ஒரு உலகத்துல இருக்கா.
இந்த வீடு அவளோட வீடு இல்லைங்கிற மாதிரியே அம்மு நடந்துட்டு இருக்கா. அம்முவை குறை சொல்ல முடியுமா என்ன? அவங்க புத்திசாலித்தனமும் அனுப்புனாலும் ஆனா அம்முவோட மனசுல இருந்து அவங்க போகல. அவ மனசுல இன்னும் அவங்க அப்பா அம்மா தான். திரும்பவும் அவ அவங்கள தேடி போவா பத்மா. நான் எல்லா விஷயத்திலும் உன் கூட தான் இருப்பேன். ஆனா இதை என்னால ஏத்துக்க முடியாது. நீ அணுக்குட்டியும் அம்முக்குட்டியும் சொன்ன போய் ரொம்ப கொடூரமானது. குழந்தை அவளோடதுன்னு சொன்னா அது யாரோட குழந்தைன்னு ஒரு கேள்வி வரும்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது இருக்கும்ல. கிரண் தான் புருஷங்கிறத நான் அவகிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டேன். மச்சான் செஞ்ச வேலையால தான் பிரச்சனை இவ்வளவு பெருசாயிடுச்சு. அவருடைய ஸ்டூடெண்ட வச்சு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கவே கூடாது. அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டுதான் அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ணாரு. எப்படி உனக்கு தோணுச்சு அவளை இன்னொருத்தங்க கிட்ட ஒப்படைக்க? நான் தான் தப்பு பண்ணேன். எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. ஞாபகம் மட்டும் திரும்ப வந்துச்சுன்னா அனு என்ன ரொம்ப கேவலமா பேசுவா. அதையும் அனுபவிச்சுட்டு போறேன். அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் உன்னை போக விட்டுருவானா? அணுக்கு ட்ரீட்மெண்ட் முடியலாம். அணுக்கு ஞாபகம் திரும்ப வந்தாலும் வரலாம். அதுக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கே நீ அணுக்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லணும். கிரண் அவளோட புருஷனும் அம்மு அவளோட மகனும் எல்லாம் உண்மை நீதான் அவகிட்ட சொல்லணும். எல்லாத்தையும் மறைச்சு வச்சதுக்கான காரணத்தையும் சொல்லணும். அதுல கிரண் வில்லனா தான் இருக்கணும். கிரணை பத்தி ஒரு கதை சொல்லணும். அவனால உனக்கும் அணுக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். அவன் கூட வாழ்ந்தா வர்ற பிரச்சனைய சொல்லி புரிய வைக்கணும். சில பொய்யான ஆதாரத்தை உருவாக்கி அவகிட்ட காட்டணும். நீ நினைச்சா அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். கிரண் அவ வெறுக்கணும். மனோவோட அன்பா அவ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நைட்டு எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவு கட்டுவேன். அனுவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னும் காத்திருக்கணுமா அதுக்கு? அவ நோய் குணமாயிருச்சா சாமி?
ஞாபகம் திரும்ப வந்துருச்சா? உங்க சந்தோஷத்தை பார்த்தாலே எனக்கு அப்படிதான் தோணுது. அவ என்னை பத்தி கேட்டாளா சுவாமி? நான் தான் அவளோட புருஷன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் காத்திரு, சந்தோஷமான செய்தியை எதிர்பார்க்கலாம். ம் நீ எதுக்காக இப்ப அழுவுற? உனக்கு என்ன ஆச்சு அனு? எதுக்காக நீங்க என்ன இப்படி கோமாளி மாதிரி நடிக்க வச்சீங்க? நீ என்ன பேசிட்டு இருக்கானோ? நீ சொல்றது எதுவும் புரியல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். என்னோட நோய் உங்களுக்கு தெரியும். நான் இன்னொருத்தரோட மனைவின்றதும் தெரியும். இருந்தும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க. என் அம்மா அன்பா நடிச்சு என்ன ஏமாத்திட்டாங்க. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ஞாபகம் இல்லாததால எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு. நீங்களும் அம்மாவும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. கிரண் என்னோட புருஷன், அம்மா என்னோட பொண்ணு. எதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை பிரிச்சுட்டீங்க? நீங்க என்ன விரும்பி இருந்தா என் நோயை பத்தி என்கிட்ட சொல்லிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. என் ஞாபகம் திரும்ப வந்தா நான் கிரண் சார் கூட போயிடுவேன்னுதான் நீங்க 2 பேரும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண விடல. உண்மையா என்னோட நல்ல வாழ்க்கைய நீங்க 2 பேரும் சேர்ந்து கெடுக்க பாத்திருக்கீங்க. நீங்க காட்டுறது பொய்யான அன்பு. எனக்கு எதுவும் தெரியாது. உன் புருஷன் இறந்து போயிட்டாருந்தா உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. கிரண் தான் உன்னோட புருஷனு. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே எனக்கு தெரியும். இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க இந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க. அம்மா என்னோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அன்ப கட்டாயப்படுத்தி பெற முடியாது மனு. நீங்க 2 பேரும் நினைச்சது எனக்கு எப்பவுமே ஞாபகம் திரும்ப வராது, அதனால எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான். ஆனா நீங்க நினைச்சது தப்பு. என் நோய் குணமாயிடுச்சு. என் ஞாபகம் திரும்ப வந்துருச்சு. இறந்து போயிருந்த கொஞ்சம் வருஷங்கள் திரும்ப பிறந்துருச்சு. மறந்து போன நிறைய ஆட்கள் என் மனசுக்குள்ள வந்தாங்க. அதுல
என் புருஷன் கிரணும் என்னோட அன்பு பொண்ணு இருந்தா. எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்க நிலைமைய நினைச்சா கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்னால இனிமே உங்க கூட வாழ முடியாது. என் பொண்ணோட அப்பாவை விட்டுட்டு என்னால உங்க கூட வாழ முடியாது. நீங்க என்ன மன்னிச்சிருங்க மனு. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேனா நம்ம கிளம்பலாம் மனு. மனோ, நீங்க என் கழுத்துல கட்டின தாலிய நான் அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த தாலியை உங்களை வச்சு என் கழுத்துல கட்ட வச்ச அம்மா கிட்ட அதை ஒப்படைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வழியா நான் எதுக்காக காத்திருந்தோம் அந்த நாள் வந்துருச்சு. எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.